எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். நம்மளோட ஃபேஸு ப்ராப்ளம் ஃப்ரீயான ஃபேஸாக இருக்கணும்னு தான் எல்லாருமே நினைப்போம். அதுக்காக நம்ம நேச்சுரலான ப்ராடக்ட்டையும் ட்ரை செய்வோம். ரெடிமேடாக நமக்கு வந்து ஜாரில் வச்சு கொடுக்குறாங்க ப்ராடக்ட், அது நேச்சுரல் ப்ளஸ் கெமிக்கலாக இருக்கும். அது மாதிரியும் ப்ராடக்ட் வந்து நம்ம ட்ரை செய்வோம். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து ஒன்லி நேச்சுரல் ப்ராடக்ட் மட்டும்தான் பிடிக்கும், வேறு எந்த ஒரு கெமிக்கலான ப்ராடக்ட்டும் வந்து பிடிக்காது. நேச்சுரலான ப்ராடக்ட் மட்டுமே நீங்கள் யூஸ் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் ப்ராடக்ட் ஆல்ப் குட்னஸ் அப்படின்னு உள்ள பிராண்டோட ப்ராடக்ட். இப்போ நேச்சுரலான ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோஸ்ட்டாக நம்ம பார்க்குற நேரம் சாண்டல்வுட் பவுடர் வந்து தனியாக இருக்கும், மஞ்சள் தனியாக இருக்கும், ரோஸ் தனியாக இருக்கும். எல்லா ப்ராடக்ட்டும் வந்து முல்தானி மிட்டி ஆகட்டும் எல்லாமே வந்து தனித்தனியாக இருக்கும். ஆனால் அதே இது நமக்கு இது எல்லா ப்ராடக்ட்டும் சேர்ந்து ஒரே பேக்கில் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஈஸியாக எடுத்து நம்ம யூஸ் செய்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கிற ப்ராடக்ட்டு இந்த ப்ராடக்ட்டில் சாண்டல்வுட், முல்தானி மிட்டி, நீம், டர்மரிக் பவுடர் இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ஒரே பேக்கில் வச்சு கொடுக்குறாங்க. இதில் 4 டைப்பான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சேர்த்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து சாண்டல்வுட் பவுடர். சாண்டல்வுட் பவுடர் நம்மளோட ஸ்கின்ல அப்ளை செய்கிறதால நம்மளோட ஸ்கின்ல பார்த்திங்கன்னா ஒரு குளிர்ச்சியான ஒரு தன்மை இருக்கும். அது மட்டும் இல்லை ஸ்கின்னை சாஃப்டாக ஸ்மூத்தாக மாற்றும். நெக்ஸ்ட் வந்து முல்தானி மிட்டி. முல்தானி மிட்டி வந்து நம்மளோட ஸ்கின்னை பொலிவடைய வைக்கும், நம்மளோட ஸ்கின் டோனை லைட்டர் ஷேடாக மாற்றும். பிம்பிள் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்கின்னில் இருக்கிற பிம்பிள் எல்லாம் மாற்றி ஸ்கின்னை கிளியர் ஸ்கின்னாக மாற்றும். அது மட்டும் இல்லை உங்களோட ஸ்கின்ல டார்க் ஸ்பாட் இருக்குது, பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னாலும் நல்லபடியாக வந்து ரெடியூஸ் ஆகும். தேர்ட் இன்க்ரீடியண்ட்டு நீம் சேர்த்துருக்குறாங்க. நீமை பொறுத்த வரைக்கும் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதில் இருக்குது. நம்மளோட ஸ்கின்ல பிம்பிள் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை வந்து க்யூர் பண்ணுறதுக்கும் டார்க் ஸ்பாட்டை ரிமூவ் செய்கிறதுக்கும் பெஸ்ட்டாக இருக்குது நீம். லாஸ்ட்டாக டர்மரிக் சேர்த்துருக்குறாங்க. டர்மரிக்கை பொறுத்த வரைக்கும் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும். அது மட்டும் இல்லை நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பொலிவை கொடுக்கும், காம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும், பிம்பிள் பிரச்சனைகளையும் வந்து க்யூர் பண்ணும். இந்த ப்ராடக்ட்டு டோட்டலாக மெயினாக ஆக்னி ப்ரோன் ஸ்கின் உள்ளவங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்டாக இருக்குது. இந்த ப்ராடக்ட்டை எப்படி யூஸ் செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக ஒரு பவுலில் இந்த ப்ராடக்ட்டை எடுத்துக்கோங்க. அதுக்கு கூட நார்மலான வாட்டரே மிக்ஸ் செஞ்சுக்கலாம். ஆனால் உங்களோட ஸ்கின்னில் கொஞ்சம் எரிச்சல் கொடுக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மில்க் வந்து சேர்த்துக்கலாம், இல்லை கேர்டு யூஸ் செஞ்சு மிக்ஸ் செஞ்சுக்கலாம். உங்களோட ஸ்கின்ல எரிச்சலே இருக்காது. ஓகேவா? நார்மலாக நம்ம நேச்சுரலாக கிடைக்கிற ப்ராடக்ட்டை வாட்டரில் மிக்ஸ் செஞ்சு யூஸ் செய்கிற நேரம் ஸ்கின் கொஞ்சம் எரிகிறது மாதிரிலாம் இருக்கும். முக்கியமாக இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் எரிச்சல் கொடுக்கும். இதை அவாய்ட் செய்கிறதுக்கு நீங்கள் மில்க் இல்லைன்னா கேர்டு வந்து யூஸ் செஞ்சுக்கலாம். ஃபைனலில் ஒரு 2-3 ட்ராப்ஸ் ரோஸ் வாட்டரை வந்து ஆட் செஞ்சுக்கிறேன், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு க்ளோ கிடைக்கிறதுக்காக. நல்லபடியாக மிக்ஸ் செஞ்சு உங்களோட ஃபேஸை நல்லபடியாக க்ளீன் செஞ்சதுக்கு பிறகு தான் இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் செஞ்சுக்கணும். ஃபேஸ்லேயும் நெக்லேயும் அப்ளை செஞ்சுக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸுக்கு அப்புறமா நார்மலான வாட்டரில் வாஷ் செஞ்சுக்கலாம். வாஷ் செய்கிற நேரம் லைட்டாக இது மாதிரி மசாஜ் செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் ஒரு எக்ஸ்ஃபோலியேட் வந்து கிடைக்கும். வாட்டரை வச்சு நீட்டாக வாஷ் செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் ஸ்டெயின் வந்து படியுது, அதாவது மஞ்சளோட ஸ்டெயின் இருக்குது. மஞ்சள் பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் செஞ்சு பார்த்ததில் கஸ்தூரி மஞ்சள் யூஸ் செஞ்சுருக்கிறேன், அதில் ஸ்டெயின் அந்த அளவு இருக்காது. அப்புறமா நார்மலாக உள்ள மஞ்சள்லேயும் அவ்வளோ ஸ்டெயின் இருக்காது. கொடை மஞ்சள் யூஸ் செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டெயின் இருக்கும். இந்த ப்ராடக்டை யூஸ் செய்கிற நேரம் கொடை மஞ்சள்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் பெருசாக அப்படி ரவுண்டாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இது மாதிரி இருக்கும். இந்த மஞ்சளில் தான் ஸ்டெயின் வந்து அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை பெனிஃபிட் வந்து பெஸ்ட்டாக வந்து இருக்கும். இந்த கொடை மஞ்சள் தான் சேர்த்துருக்குறாங்க. ஓகேவா? இந்த ஃபேஸ் பேக்கை வாரத்தில் ஒரு 3 டைம்ஸ் கூட யூஸ் செஞ்சுக்கலாம். அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நீங்கள் யூஸ் செஞ்சுக்கலாம். நல்ல ஒரு பெனிஃபிட் வந்து கொடுக்குது. உங்களோட ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்குது, ஆனால் வந்து ஸ்கின் வந்து நல்ல ப்ராப்பராக இல்லை, ஈவன் ஸ்கின் டோனாக மாற்றணும், ஸ்கின்னில் வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுக்கு கூட கொஞ்சம் ஆயில்ஸ் வந்து மிக்ஸ் செஞ்சு நீங்கள் யூஸ் செஞ்சுக்கலாம். ஏன்னா உங்களோட ஸ்கின் ஏற்கனவே ட்ரையாக இருக்கும். இந்த ப்ராடக்டை யூஸ் செய்கிற நேரம் இன்னும் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். இதில் 50 கிராம் ப்ராடக்ட் இருக்குது. இதோட ப்ரைஸ் 115 கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நான் இந்த அளவெல்லாம் விலை கொடுத்து வாங்கலை. ஒரு 50 சம்திங்காக 60 அந்த ரேஞ்சில் தான் வாங்கினேன். இது வந்து ஸ்மால் பேக்கு. இதை விட பெரிய பேக்கு வந்து நீங்கள் வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரையலாக பார்க்கணும் அப்படின்னா இந்த 50 கிராமை வாங்கி யூஸ் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா 100 கிராம் கூட வாங்கிக்கலாம், இல்லை 100க்கு மேலே 200 கிராம் பேக்கு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ராடக்டை யூஸ் செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அலர்ஜியாக இருக்கும் அப்படின்னா, ஏன்னா ஒரு சிலருக்கு நேச்சுரல் ப்ராடக்டே அலர்ஜியை வந்து க்ரியேட் செய்யும். அதனால பேட்ச் டெஸ்ட் செஞ்சுட்டு யூஸ் செய்கிறது நல்லது.
ப்ராடக்ட்டோட பர்ச்சேஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.